அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம், பண வரவில் உங்களுக்கு திருப்தி இருக்குது. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு தொய்வு நிலை வேகம் பிடிக்கும். லாபம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். அதிகாரிகளின் பாராட்டு, பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் திறமையாக செய்து முடிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் உங்களுக்கு வேகம் பிடிக்கும். கலைத்துறையில் வீண் செலவுகள் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் மேலிடத்தில் ஆதரவு நீடிக்கும். பரிகாரமாக புதன்கிழமையன்று லட்சுமி நரசிம்மரை வணங்கி வர உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்கி தொழில் போட்டிகள் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்துக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து பணத்தட்டுப்பாடு உண்டாகலாம். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு குதூகூலம் நிலவும். புதன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அற்புதமான ஒரு பலன்களை பெறுவாங்க. நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடந்து சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மன மகிழ்ச்சிக்கான அதிக பணம் செலவு செய்வீங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. உறவினர்களும் நண்பர்களும் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க. இழுவையாக இருந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் குடும்பத்திற்கு நல்லது. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. பெரிய மனிதர்களின் சந்திப்பு, நல்ல ஒரு காரியம் நடக்கக்கூடியதாக இருக்குது. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. வீடு மனை வாங்கி பத்திரம் போடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு வாரம். வாரத்தின் பிற்பகுதியில் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காமல் இல்லை. சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழக வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக தான் இருக்கும். எதிர்பார்ப்பதை விட லாபம் குறைவாக இருக்குது. கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி குறையக்கூடியதாக இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 19, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் பெருமாளை வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல குருவாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். பயிர்மனை இவற்றால் லாபம் ஏற்படலாம். மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. புதிய பயணங்களால் நன்மையும் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது. இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிரிகளின் பணமும் வந்து சேரும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் கௌரவம் உண்டாகலாம். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் அடைவீங்க. தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படலாம். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், சகோதர விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருந்தினர்களின் வருகையால் மனம் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுடன் சினிமா மற்றும் கேளிக்கை போன்ற இதழில் ஈடுபட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேணும். உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அரசாங்க துறையில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள், வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு தாமதமாக தான் வந்து சேரும். தொழில்துறையில் திடீர் ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரிகள் தொழிலில் விரிவாக்க முயற்சிகளை செய்யலாம். உத்தியோகர்கள் பணி சார்ந்த மேலதிகாரிகளின் பயிற்சிகளை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு, எந்திர உயர் உதவி போன்றவற்றில் நீங்கள் லாபம் பெறலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கப்பெறும். மீடியாவில் பணியாற்றுபவர்கள் அமைதியாக செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மன அழுத்தங்கள் ஏற்பட்டு விலகும். கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.